ஒரு சில பேர் திருமணமே செய்யலை சார், திருமணம் வேண்டான்றாங்கன்னா இந்த சுக்கரம் மேட்டா பார்க்கணும் சார். சுக்கர மேடு பாருங்க இப்படி, அதுதான் இந்த 3 ரேகை போட்டிருக்கேன். இந்த பாருங்க முதல் ரேகையோட இப்படி வந்ததுன்னா அவர்களுக்கு திருமணத்தில் விருப்பம் இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க, திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஒரு சில பேருக்கு 2-3 ரேகை இருக்கும், அது திருமணத்தை குறிக்காது, திருமணம் செஞ்சுக்கலன்றுவாங்க. இப்போ அந்த சுக்கரம் வெடி சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, திருமணத்தில் விருப்பம் இருக்காது, திருமணத்தை எதிர்பார்த்த கண்டால் நடுக்கம் வரும், திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அப்படி செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த உடல் உறுதி விருப்பம் இருக்காது. சுக்கரனை பார்க்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக 2வது கோடு வந்து பார்த்தீங்களா, இது திருமணம் செய்து நல்லா குடும்பம் நடத்தக்கூடியவங்களுக்கு இந்த 2வது கோடு. இப்போ அவங்களுக்கு ஒரு திருமண ரேகை இருக்கும், அவங்க கணவன் மனைவியோட சந்தோஷமாக குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ரேகை இருக்கு, அதாவது சுக்கரன் நல்லா நீளமாக நல்லா பெருசாக இருக்கும். சுக்கர மேடு பெருசாக இருக்கும் சார். சுக்கர மேடு உயர்ந்து அதில் வளைக்குறி, அதாவது